Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 5 exercise 5.2ல 12th sum பார்க்க போறோம். A shopkeeper has just enough money to buy 52 cycles worth rupees 525 each. Shopkeeper வந்து 52 cycles வாங்குறதுக்கு 525 ஒரு சைக்கிள் ரேட்டா அதை வச்சிருந்தாங்க. Each cycle cost 21 more. ஆனால் அதோட எவ்வளோ காஸ்ட் அங்கே கேட்கும்போது எவ்வளோ அதிகமாக இருந்தால் 21 வந்து மோராக இருந்துச்சா ருபீஸு. தென் ஹவு மெனி சைக்கிள் யூ ஏபிள் டு பை த அமௌண்ட் ஆஃப் த மணி. ஓகேவா, அவங்க ஒரு மணி நிறைய வச்சு சேவ் பண்ணியிருந்தாங்க. அதில் 52 சைக்கிள்ஸ் வாங்கலான்னு பிளான் பண்ணி ஒரு சைக்கிள் 525ன்னு காஸ்ட் வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே போய் கேட்கும்போது 21 ருபீஸ் மோர் அதிகமாக இருந்ததுனால நம்மளால் அவங்க எவ்வளோ சைக்கிள் வாங்க முடியுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெட் த ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் சைக்கிள் நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். Price of the each cycle has increased எவ்வளோ 21. நியூ சைக்கிள் வாங்கணுன்னா ஆல்ரெடி இருந்த சைக்கிள் எவ்வளோ 525 காஸ்ட் வச்சுருந்தோம். அது இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் எவ்வளோ 21. ஆட் பண்ணால் 546. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா அந்த 52 சைக்கிள்ஸ்க்கு 525 காஸ்ட்டு, எக்ஸ் சைக்கிள்ஸ்க்கு 546 காஸ்ட்டு. பை த இன்வர்ஸ் வேரியேஷன் படி பார்த்தா 52 × 525 is equal to x × 546. இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் இங்கே வச்சுக்கிட்டு இந்த இதை மட்டும் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்து டிவிஷனில் ஆகிடும். 52 × 525 டிவைடட் பை 546. இது சால்வ் பண்ணதும் நான் என்ன பண்ணிட்டேன், டேட்டா மல்டிப்ளை பண்ணால் 27,300 வருது. டிவைடட் பை 546. இது பார்த்தீங்கன்னா 1 டைம் வருது. இது பார்த்தீங்கன்னா 5 டைம். இந்த 0 போட்டிங்கன்னா 50 டைம் வருது. ஸோ x equal to 50. Therefore required number of cycles is equal to 50. Clear? Thank you.